குழந்தையை கடத்தியாச்சு. ஐ அம் ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி சிஸ்டர். மாறி அழறத பாக்கும்போது என் மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி எல்லாம் கெத்து காட்டினா அவ. இப்போ ஐயோ கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண, எனக்கே இப்படி ஒரு சோதனை அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறா. வைக்கட்டும், நல்லா ஒப்பாரி வைக்கட்டும். சிஸ்டர், அந்த வெண்தாடி குழந்தையை கடத்திட்டு தான் போயிருக்கா. இதுக்கே இப்படி ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா இனி நடக்க போற சம்பவத்தை பார்த்து மாறி கதறி துடிக்க போறா. என்ன எப்பவும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாறி தனியா தான் வருவா. இப்ப என்னடானா 2 வானரத்தை சேர்த்துக்கிட்டு முப்பெருந்தேவி மாதிரி 3 பேரும் ஒன்னால வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன குழந்தை காணாம போனதுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். குழந்தை எங்க இருக்குன்னு மரியாதையா சொல்லிடுங்க. என்ன குழந்தை காணாம போனதுல உன் மூளை குழம்பி போயிடுச்சா? குழந்தை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க சொல்றத ஹஸ்பண்ட் சார் நம்புவாரு, ஆனா நான் நம்ப மாட்டேன். உங்க உதவியோட தான் சர்மாவோட ஆட்கள் வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. கரெக்ட் மாதிரி. வீட்ல இருக்கிறவங்க உதவி பண்ணாம அவங்க 2 பேரும் எப்படி ரூமுக்கு வந்திருப்பாங்க? ஐயோ, மாரியும் பொறி உருண்டியும் எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாங்களே. சிஸ்டர் என்ன பண்ண போறாங்க, எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியலையே. ஏய், என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன என் மேல பழி போடணும்னு 3 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்களா? ஹலோ, நாங்க ஒண்ணு பழி போட வரல அத்த, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கோம். குழந்தை விஷயத்துல விளையாடாதீங்க. ஏற்கனவே பெத்த குழந்தைய அவ பறி கொடுத்திருக்கா. இப்போ தத்து குழந்தைய பறி கொடுக்கிற அளவுக்கு மாறி மனசுல சக்தி இல்ல. மாறி விடு மாறி. ஸ்ரீஜா, ஸ்ரீஜா கோவம் எல்லாம் சரிதான், அதுக்காக இப்படியா பண்ணுவ? ஏய், கொஞ்சம் பொறுமையா இரு ஸ்ரீஜா. கண்டிப்பா குழந்தை காணாம போனதுக்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்க. அது எனக்கும் தெரியும், ஆனா அதுக்கு ஆதாரம் வேணும்ல. ஆதாரம் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆமா ஸ்ரீஜா, அவங்க செய்யற தப்பு எல்லாத்துக்கும் ஆதாரம் இல்லாம பாத்துப்பாங்க. அத பத்தி உனக்கு தெரியும்ல ஸ்ரீஜா? நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்க இப்படி அதிரடியா பண்ண. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா உண்மையை நான் கண்டிப்பா வர வச்சிருப்பேன். ஸ்ரீஜா, நீ இப்படி ஆத்திரப்பட்டா உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஆகாது. என்ன சூர்யா, வீட்ல யாரையுமே காணோம். மேடம், வாங்க. மேம், நான் சேம்பர் பிரசிடென்ட் மாரியோட ஹஸ்பண்ட் சூர்யா. வணக்கம். இவர் என் ஃப்ரெண்டு பூங்குன்றன். இவரு டிடெக்டிவ். வணக்கம். வணக்கம் சார், வாங்க உட்காருங்க. மேம், இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். உங்க ஹஸ்பண்ட் ஷர்மா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? உங்க வைஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அவரை கைது பண்ண போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அப்ப அவர் வீட்ல இல்ல, ஆபீஸ்க்கு புறப்பட்டு போயிட்டாரு. போலீஸ் வந்துட்டு போன தகவல் சொல்ல அவருக்கு போன் பண்ண, ஆனா அவர் அப்போ ஆபீஸ்ல இல்ல, டிரைவிங்ல இருக்கிறதா சொன்னாரு. இத பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு எங்கேயோ தலைமறைவா இருக்காரு. நான் அவர்கிட்ட போன்ல பேசும்போதே தப்பிச்சு போகாதீங்க, போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்கன்னு சொன்னேங்க. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு போனை கட் பண்ணிட்டாருங்க. ஏன் தான் இப்படி தப்பு மேல தப்பு பண்றாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இங்க பாருங்க, இன்னைக்கு குழந்தைக்கு பர்த்டே. எங்க வீட்டுல இருந்து குழந்தை காணாம போயிருக்க.
உங்க ஹஸ்பண்ட் ஷர்மா தான் என் குழந்தைய கடத்திட்டு போயிருக்காரு. அவர் இப்ப எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க. என் குழந்தைக்கு ஒண்ணுன்னா என் ஒய்ஃப் மாதிரி உயிரையே விட்டுருவா. என் ஹஸ்பண்ட் எங்க இருப்பாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். அவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். ஏற்கனவே அவர் பண்ண பாவம் தான். இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தையே இல்ல. இப்ப இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? இங்க பாருங்கம்மா, உண்மையாவே உங்க ஹஸ்பண்ட் எங்க இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ப்ராமிஸா தெரியாது சார். குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தைய பறி கொடுத்த வேதனை தெரியும். பிறந்த நாள் அதுவுமா குழந்தைய காணோம்னா அந்த தாய் எப்படி துடிச்சு போவாங்க. அந்த வேதனை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். என் ஹஸ்பண்ட் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா அவர் இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். குழந்தை விஷயத்துல நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். மேம் மேம் இதான் என்னுடைய கார்டு. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மேம் உங்க நம்பர் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. 900. ஓகே மேம், நாங்க வரோம். போலாமா? வரேங்க. வரோம்.